பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், எனக்கு சொல்லுங்க. கறிவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால்களை மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இன்னைக்கு ஏன் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. நல்ல காது கொடுத்து கேளுங்க, பொறுமையாக சொல்கிறேன். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, முதல்ல 2 மாத்திரை, அது அப்புறம் 4 மாத்திரையாக மாறும், அப்புறம் 8 மாத்திரை போட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் 16 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. 16 மாத்திரை. வீடியோவை ஒர்க்கோட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. எதை மறந்தாலும் வீடியோ சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வச்சு ஒர்க்கோட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கான்செப்ட் புரியும். இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 170லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே இது பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். எதை மறந்துடாதுங்க. ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மறந்துடாதுங்க. கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி ஒர்க்கோட போட்டு கேட்க மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க மறந்துடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு தேவையான பாயிண்ட். கரெக்டாக இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ண மறந்துடாதுங்க. Very, very, very important awareness video. Stay tuned with Dr. Sheban.